பண்ணி பாருன்னு ஒரு வீட்டை கட்டி பார்த்தா கிரகப்பிரவேசம் எல்லாம் முடியும். பார்த்தீங்கன்னா நைட்டு வாஸ்து சாந்தி பூஜை, காத்தால கணபதி ஹோமம், இந்த மாதிரி விசேஷ ஹோமங்கள்லாம் முடியும். வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க. வந்து முடிச்சதுக்கப்புறம் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஹோட்டலு, ரூமு, அந்த வைதிக காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டை கட்டினவங்க, அந்த வீட்டுக்கு உண்டான ஓனர் சொல்லுவாங்க, அப்பாடா நிகழ்ச்சி முடிஞ்சதுப்பா, இந்த வீட்டை கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்னு அந்த ஸ்வரமே ஒரு இழுத்து சொல்றதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் இதில் அனுபவப்பட்டிருப்பீங்க. கல்யாணத்தை பண்ணி பாருன்னு இந்த கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவை முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு அப்பா அம்மா இருப்பாங்க, பையன் அப்பா அம்மா ஒன்று, பொண்ணு அப்பா அம்மா ஒன்று. இப்போ ரெண்டு பேர்த்துல என்ன வித்தியாசம் தெரியும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி அந்த கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருங்கிறது ஒரே ஒரு குடும்பம், இரண்டு குடும்பங்களுக்கு நடுவே ஏற்படக்கூடிய நிகழ்வு. ஆனா இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஊரே சேர்ந்து ஒரு வீட்டை கட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ ஒரு குடும்பம் ஒரு வீட்டை கட்டுறதுக்கும் இரண்டு குடும்பம் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்றதுக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்றாங்கன்னா, இந்த ஊரே சேர்ந்து இந்த சாமியை கட்டி இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய ஸ்வரம் எப்படி இருக்கணும்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட அந்த நிகழ்வை நாம நடத்தி இருக்கோம். அதாவது இன்னொரு 50 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு, 200 வருஷம் கழிச்சு நான் இருப்பேனா அப்படின்னு கேட்டா இல்ல. பழனி கோயில், அந்த கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை உருவாக்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகர். இன்னைக்கு ஜீவசமாதியா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்க. ஆனா போகர் தினம் விபூதி வாங்குறாலோ இல்லையோ, நாம போய் விபூதி வாங்கிட்டு இருப்போம். நாம அந்த கோயிலுக்கு போயிட்டு இருப்போம். நம்மளுடைய குழந்தைகள் போகும், நம்மளுடைய பேரன்கள் போவா, நம்மளுடைய பேத்திகள் போவா. வீடு என்பது ஒரு மனிதனுடைய தனக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக இருக்கக்கூடியது. ஆனால் ஆலயம் என்பது பார்த்துட்டேன்னா இதுல பொது நலமும் கலந்து இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இத்தனை நேரம் இந்த சொன்ன மந்திரங்கள், மந்திரம் சொன்னவாளுக்கு புண்ணியமா, மந்திரம் கேட்கிறவாளுக்கு புண்ணியமானு மந்திரம் சொன்னவாள்கிட்ட கேட்டா நாங்க சொல்லுவாங்க, மந்திரம் சொன்னவாளை விட மந்திரம் கேட்டவாளுக்கு புண்ணியம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த மந்திரத்தை நிஷ்டையுடன் சொல்றதுக்கு அவ படிச்சிருக்கா. இந்த மந்திரத்தை நிஷ்டையுடன் கேட்கணும் அப்படிங்கிறது 100 பேர் இருந்தா அதுல 10 பேர் தான் கேட்பான். 10 பேர் வேற விஷயத்த யோசிச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு எத்தனை மணிக்கு போகணும், அடுத்தது கார் வெளியில இருக்கு, அடுத்தது சாயந்தரம் இது இருக்கே, அது இருக்கே, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், அப்படி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அந்த விஷயத்தெல்லாம் ஒதுக்கிண்டு அழகா இந்த யாக குண்டத்துல அவ உட்காந்து தனக்காக கிடையாது, யாருக்காக படிக்கிறாங்க, இங்க இருக்கிறவா நல்லா இருக்கணும். அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய நமது மக்கள், நம்மளுடைய தமிழர்கள், இங்க வாழக்கூடிய எல்லாருமே சௌகரியமா சௌக்கியமா இருந்துட்டு இருக்கணும். தை பிறந்தா வழி பிறக்கும்னு உலகத்தில் இருக்கக்கூடிய நியதி. அந்த தை மாசம் பிறந்தா வழி பிறந்திருக்குங்கிறது இந்த கோயில் மூலமா நமக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஆகாதா அப்படின்னு பொங்கலுக்காக வேண்டிப்போம், நியூ இயர்ல வேண்டிப்போம், இறைவா இந்த வருஷம் நான் நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்துட்டு இருக்கேன், மாற்றம் வேணும். தீபாவளி வந்தா இந்த வருஷம் புது துணி போட்டிருக்கேன், இந்த வருஷம் பெரிய மாற்றம் எனக்கு வேணும் இறைவா, சாமிகிட்ட உரிமையோட கேட்போம் நம்ம. அதே மாதிரி இன்னைக்கு அந்த உரிமையோட கேட்டுக்கலாம். ஏன்னா யாகசாலையோட இவ்வளவு பெரிய மந்திர ஜபங்களோட எந்த இடத்துலயும் இருக்காது. அவ்வளவு